தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் நிறுவனம் வந்து 18 வயதிற்கு உட்பட்டவர்கள் கேம் விளையாடக்கூடாது ஆன்லைனில் அப்படின்றதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. நாளுக்கு நாள் ஆன்லைன் கேமிங் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு செஞ்சு அதனால் இளைஞர்கள் வந்து பாதிக்கப்பட்டு தவறான முடிவுகள் இதெல்லாம் எடுக்கிறதோட சூழ்நிலைகள் இன்றைக்கி உருவாகிட்டு இருக்க கருத்தில் எடுத்த தமிழ்நாடு கேமிங் ஆணையம் வந்து 18 வயதிற்கு உட்பட்டவர்கள் யாருமே ஆன்லைன் கேம் விளையாடக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி நசுமுதீன் அவரோட தலைமையில் ஆன்லைன் கேமிங் விளையாடுறது வந்து அதுக்கான புது திட்டங்கள், புது நடவடிக்கைகள் இதெல்லாத்தையுமே வந்து ஆன்லைன் கேமிங் நிறுவனம் கொண்டு வந்திருக்காங்க. நள்ளிரவு நேரத்திலிருந்து காலையில் 5 மணி வரைக்கும் இந்த ஆன்லைனில் கேம் விளையாடுறவங்களுக்கு அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறது முதல் நடவடிக்கையாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆன்லைனில் விளையாடுறவங்க யார் அப்படிங்கிறதும் அவங்களுடைய முகவரியிலிருந்து அவங்களுடைய கேஒய்சி வாங்கி வச்சுக்கிறணும். ஆதார் எண் மற்றும் ஓடிபி மூலியமாக வாங்கி விளையாடக்கூடியவர்களோட விவரத்தை வாங்கிட்டு அதன் பின் தான் விளையாடுறதுக்கு அனுமதி செய்யணும் அப்படிங்கிறது நடவடிக்கையும் கொண்டு வந்திருக்காங்க. ஆன்லைன் கேம் அதிகமாக விளையாடி அதில் அடிக்ட் ஆகக்கூடியவங்களுக்கு 30 நிமிடத்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் அதிக நேரம் கேம் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான செய்தியையும் ஒரு அலர்ட் மெசேஜையும் திரும்ப அந்த கேமிங் நிறுவனம் அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை பண்ணி இருக்கணும் இனிமேல் அப்படிங்கிறதையும் தெளிவாக கொண்டு வந்திருக்காங்க. ஆன்லைன் விளையாட்டில் தினமும் வாரமும் மாதமும் விளையாடக்கூடியவர் எவ்வளவு பணம் இழக்கிறார், எவ்வளவு பணம் செலவழிக்கிறார் அப்படிங்கிற டீட்டெயிலையும் கொடுக்கணும், விளையாடுபவருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் திட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. வழக்கம் போல் ஆன்லைன் கேம்ங்கிறது ஒரு அடிக்ட் ஆகக்கூடிய ஒரு விளையாட்டு. இது வந்து கவனமாக விளையாடணும் அப்படிங்கிற எச்சரிக்கை போர்டையும் விளையாட்டுக்கு முன்னாடி காட்டிடணும். இது ரொம்ப மஸ்ட் அப்படிங்கிறதையும் ஆன்லைன் கேமிங் நிறுவனம் நடவடிக்கையாக கொண்டு வந்திருக்காங்க.